இன்னைக்கு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கறது ஒரு சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸா கருதப்படுது. என்னதான் உங்களை ஒருத்தங்க ஹர்ட் பண்ணாலும் அதை அவங்க எதனால பண்ணாங்க தெரியுமா, அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா என்னன்னு தெரியுமான்னு ஒரு ரீசனிங் சொல்றது புத்திசாலித்தனமா கருதப்படுது. ரீசெண்டா கூட ஒரு ஜாதி கொலை நடந்துச்சு. அப்ப சில பேர் வெட்டினவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய ஏத்துல தெரியுமா, அவரோட வாழ்க்கையும் தான் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விச் இஸ் வெரி நைஸ். பட் ஸ்டில் அவர் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காரு ஜாதியின் அடிப்படையில். அதுக்கு நம்ம கோபப்படாம அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீசனிங் சொல்றது ஒரு முட்டாள்தனமா கருதி இருக்காங்க ஏன்சியன் கிரீஸ்ல. நம்ம எல்லாரும் பண்ற விஷயங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். சைல்ட்ஹுட், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்சியூம் பண்ற கண்டென்ட், நம்ம பிரெயின்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ், மைக்ரோப்ஸ், அதை தாண்டி டியூவல் கான்சியஸ், ரெட்ரோ கசாலிட்டின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீ வில் அப்படின்ற ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதே இன்னும் தெரியல. அதுக்குன்னு நம்ம பண்ற தப்புகளை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சில கேசஸ்ல எல்லாம் சொந்த அம்மாவே அவங்க குழந்தைய கொண்டுருவாங்க. ஆனா சில பேர் வந்துட்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதனாலதான் அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்களை குறை சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஆனா அவங்க அந்த குழந்தைய என்ன ஒரு காரணத்துக்காக கொண்டிருந்தாலும் they did what they did. It's okay, it's understandable. அவங்க ஃபியூச்சர்ல கூட நல்ல மனுஷங்களா மாறலாம். பட் இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல பண்ணது தப்பு. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கோபம் வருது அப்படின்னா அது ஒரு சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் மாதிரி சில ஆட்கள் வந்துட்டு நம்பியிருக்காங்க. ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் இதை பெருமையை எடுத்துக்காதீங்க. எதுக்கு கோவப்படுறோம், எவ்வளவு கோவப்படுறோம், கோபத்தில் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இதுல சேரும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆப்போசிட் பர்சன் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்துட்டு அந்த தப்பை சரி பண்ணணும் அப்படிங்கறக்காக இருக்கணுமே தவிர்த்து ஆப்போசிட் பர்சனை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக இருக்கக்கூடாது.